உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வித்தியாசமா மசாலா கடலை சுண்டல் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலையை வாங்கி 6 மணி நேரம் ஊற வச்சு பிறகு அதை குக்கர்ல போட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு வடிகட்டி வச்சுக்குங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். அடுத்ததா இந்த சுண்டல் செய்யறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்புல ஒரு தவா வச்சுக்கோங்க. அதுல 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் வறுக்கட்டும். அது கூடவே 2 ஸ்பூன் தனியா, இதையும் அப்படியே வறுத்துக்குவோம். மல்லி செவந்துடுச்சு. அடுத்ததா 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அதையும் வறுத்துக்குவோம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. கடைசியா 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். ஏன்னா எள்ளு கடைசியா போட்டுக்கணும், சீக்கிரம் வறுந்துடும். இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை பிளேட்ல கொட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணிக்கலாம். அடுப்புல அதே தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. இது பொரிஞ்ச உடனே அதுல கொஞ்சமா பெருங்காயம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. இது பொரியட்டும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காவையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வதங்கிடுது. இது கூட நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலா தூளையும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்குவோம். உப்பு பத்தலைனாலும் உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கடலையில் உப்பு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு உப்பு பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான மசாலா கார சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் டைம்ல டீயோடையோ காஃபியோடையோ வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மசாலா பவுடர் மீந்தா கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ சுண்டல்ல போட்டு நீங்க செய்யலாம். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.